சுவாமிநாதன், எப்படி போகுது கூட்டணி பேச்சுவார்த்தை? இதுல குறிப்பா நம்ம காங்கிரஸ் எடுத்து பேசுறோம். காங்கிரஸுக்கான செய்தியா என்னன்னு பாக்குறீங்க? இந்த தலைப்பையே நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ராகுலோட எதிர்பார்ப்பு என்ன? ஸ்டாலின் அவங்க தரப்போவது என்ன? கரெக்டா பேசணும். ராகுல் காந்தி அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது ஒரு கணிசமான எண்ணிக்கை. அதற்கான வாய்ப்பு இல்லை. அது இன்னைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்களோட முதல் கட்ட அந்த தொகுதி ஒதுக்கீடு என்பது ஒரு குறியீடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அதுக்குள்ள இன்னொரு செய்தி இருக்கு. அது காங்கிரஸ் அதை தான் எடுத்து இனிமேல் களமாடுவாங்கன்னு பாக்குறேன். ஏன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு தோல்வி மாடல். கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாணியம்பாடி, சிதம்பரம், கடையநல்லூர் 3 தொகுதிகளில் போட்டிட்டு 3லுமே அவர்கள் தோல்வி அடைந்தாங்க. அவங்க 3-2 சுருக்குவாங்க. நீங்க 25 தொகுதிகள் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 18 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. அவங்க அந்த பிடியில நிக்கிறதுக்கான வாய்ப்பு தான். அதுல ஒண்ணு பாருங்களேன் சுவாமிநாதன், நீங்க சொன்னது முக்கியமான பாயிண்ட். 3 தோத்ததுனால நாங்க 1 சுருக்குறோம்னு. ஆனா 2 தொகுதியில போட்டிட்டு ஜெயிச்ச மனிதநேய மக்கள் கட்சிக்கு கூட்டிலாம் கொடுக்கல, அந்த 2 தான் கொடுக்கறாங்க. ஆமா, நிச்சயமா 2 தான் கொடுக்கறாங்க. அப்ப அது ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கு அங்க. ஆமா, அதுக்குள்ள ஒரு ஃபார்முலா இருக்கு, நிச்சயமா இல்ல, மாற்று கருத்து இல்ல சார். ஆனா நீங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கே பாருங்க, இங்க எங்களுக்கு 2 தான் கொடுத்துருக்கீங்க, கூட ஒண்ணு பாண்டிச்சேரியில கேட்போங்கிறாங்க. அப்ப அவர்கள் அந்த இடத்தை ஒரு பிரதிநிதித்துவத்தை சமநிலைப்படுத்துறாங்கல்ல, அதுக்கான முயற்சி. சுவாமிநாதன், உங்களுக்கு தெரியாததல்ல, அதுக்கு என்ன பதில் வந்ததுன்னா அதெல்லாம் அப்புறம் பேசலாங்க, அதெல்லாம் நம்ம உரிய நேரத்துல பேசலான்றது கொடுக்கக்கூடிய பதில் தான். எல்லாரும் கேட்கலாம் பாண்டிச்சேரின்னு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளன்னு வச்சு பாத்தீங்கன்னா எப்படி பாப்பீங்க? ஒருவேளை காங்கிரஸுக்கு பாண்டிச்சேரியை காமிச்சு இங்க குறைப்பாங்கன்றீங்களா? இல்ல, நிச்சயமா அதற்கு இல்ல, அப்படி சொல்லல. கிட்டத்தட்ட 25 தொகுதிகள் என்பதை ஒரு 27 அல்லது 28வது ஆக்க வேண்டிய நிர்பந்தம் நிச்சயமா திமுக. நீங்க இன்னைக்கு தேமுதிக உள்ள வந்ததுனால திமுகவுக்கு ஒரு பெரிய லாபம். என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் இதனால் வர ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டதா இருக்கலாம். நாங்க தாவேக்காவை காட்டிட்டு எங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் வேணும். அவங்க கனவு வந்து ரொம்ப பெரிய கனவு. அவங்க கனவை நிறைவேற்றவே முடியாது. கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர்கள் இல்லாத, அதாவது திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் சிட்டிங் அமைச்சர்கள் இல்லாத தொகுதிகளை லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. இதுல எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த தலைப்பை ஒட்டிய கேள்விதான் சுவாமிநாதன். இப்ப மத்த எல்லாரையுமே நீங்க ஸ்ட்ரைக்கிங் ரேட் பார்த்து தான் கொடுக்குறீங்க. அதுவும் ஒரு கிராண்ட் அலைன்ஸ்ல இருந்து ஸ்ட்ரைக்கிங் ரேட் பாக்குறீங்க. தேமுதிகவுக்கு எவ்வளவு கொடுக்க போறீங்கன்னு தெரியல. அவங்களோட நிலைமை கிட்டத்தட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிலைமை தானே. அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க, அதுக்கு என்ன லாஜிக் சொல்ல போறாங்கன்ற கேள்வி வரும்ல. நிச்சயமா அவங்களுக்கு ஏன் இவ்வளவு கொடுத்தீங்கன்ற கேள்வி வராதா? அப்போ இல்ல, அவங்களுக்கு அவ்வளவு பெரிய இடம், இரட்டை இலக்கம்னா பிரேமலதா விஜயகாந்தோட எதிர்பார்ப்பாக இருக்கு. அதை கொடுப்பதற்கான சாத்தியம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே குறைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து தமிழக அரசியல் வரலாற்றிலேயே கடந்த 2021 தேர்தலில் தான் வெறும் 6 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கை அவர்கள் இதுவரை போட்டியிட்டது. அப்ப கம்யூனிஸ்டுகளேயே 6 தொகுதிகளுக்குள்ளாடி சுருக்க முடியும்னா தேமுதிகவுக்கு 10 கொடுப்பாங்க, 9 கொடுப்பாங்க என்பதெல்லாம் ஒரு பெரிய ஒரு திமுக நிச்சயம் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் சார், நீங்க மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 சீட்டுமே கொடுத்துட்டாங்க. அவங்க 2மே ஜெயிச்ச தொகுதி. ஆனா கடந்த முறை கத்திரி சின்னத்துல போட்டிட்டாங்க, இந்த முறை உதயசூரியன்ல போட்டிடுவேங்கிறாங்க. அப்ப எவ்வளவு கரார் காட்டுறாங்க திமுக. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 200 தொகுதிகளில் வெல்வோம்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்க மனிதநேய மக்கள் கட்சி 2 சீட்டு ஜெயிச்சிருந்தாலும் கூட அவங்க சின்னத்துல போட்டியிட்டாலோ அல்லது தனியாக ஒரு சின்னத்துல போட்டியிட்டாலோ அது நெருடலாக அமைந்து விடக்கூடாது அப்படிங்கறதுனால உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப அவர்களுடைய அந்த கரார் தன்மையை தான் இது வந்து முழுக்க முழுக்க காட்டுது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு 3ல் 1 குறைக்கப்பட்டது. அது குறைக்கப்பட்டதனுடைய முழுமையான பின்னணியே அவர்கள் 3 கொடுத்த பொழுது கிட்டத்தட்ட 3லுமே தோல்வி அடைகிறாங்க. இன்னொன்னு அவங்க கேட்டாங்க, 5 கேட்டோம், எங்களுக்கு பேச்சுவார்த்தை முடிஞ்ச வந்து 4வது கிடைக்க நம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுல இருந்து 50% தான் கிடைச்சிருக்கு. அப்ப காங்கிரஸுக்கும் இதுதான் செய்தி. காங்கிரஸ்க்கு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க சுவாமிநாதன்? எந்த அளவுக்கு? இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றாங்க 27, 28 அதுக்குள்ளதான் இருக்க வாய்ப்பு இருக்கோ? அதற்குள்ளதான் பெரும்பாலும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸுக்கு ஒரு நல்வாய்ப்பு என்ன இருக்கும்னா, அதுல அவர்கள் பட்டியல் கொடுப்பாங்கல்ல சார், விருப்ப தொகுதிகள், அதை வேண்டுமானால் ஒதுக்குவாங்க. அது ஒண்ணுதான் அதிகபட்சம் காங்கிரஸுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயமா இருக்கும். இன்னொன்னு 25ல இருந்து 26 ஆக்கிட்டாலே காங்கிரஸுக்கு வெற்றி தானே. ஒரு ராஜ்யசபா எம்பி என்பது கூடுதல் போனஸ் தானே. நீங்க ஒரு ராஜ்யசபா எம்பி என்பது தமிழ்நாட்டிலிருந்து திமுக தயவால அல்லது அதிமுக தயவால ஒரு எம்பி கிடைக்கிறது என்பது பாஜகவுக்கும் பெரிய விஷயமா இருக்கும், காங்கிரஸுக்கும் பெரிய விஷயமா இருக்கும். இல்ல இதுல சுவாமிநாதன், இதுல இப்ப இவ்வளவு தூரம் காங்கிரஸ் வந்து முரண்டு பிடிச்சு இது கூட்டணி இருக்குமா இல்லையான்ற கேள்விகள் வந்து பத்திரிகைகள்ல நிறைய பேட்டிகள்லாம் வந்த பிறகு இப்ப நம்ம ஏற்கனவே என்ன எல்லாரும் பேசினாங்க, 25+ ஒரு ராஜ்யசபா இருக்குங்கன்றது எல்லாரும் யூகிச்சதுதான். இப்ப இவ்வளவு தூரம் நடந்து அவங்களுக்கு அதிகபட்சமா ஒரு 2 கிடைக்கலாம், அதுதான் அவங்க சாதிச்சதுன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படிதான் போயிருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல சார், இதுல அவர்கள் இவ்வளவு தூரம் போராடல, இந்த எண்ணிக்கை இன்னும் குறைந்திருக்கும். நம்ம 2006 சட்டமன்ற தேர்தலில் 63 இடங்கள் போட்டிடுறாங்க. 2011 41 இடங்கள் போட்டிடுறாங்க. 2021 அது வெறும் 25 இடங்களா மாறுது.
KS அழகிரி அவர்கள் அழுதுகிட்டே பேசினார்ல நிர்வாகிகள் கூட்டத்துல, எங்களுக்கு வரலாற்றுல இதுதான் ரொம்ப ரொம்ப குறைவா நாங்க போட்டியிட்ட தொகுதிகளோட எண்ணிக்கை அப்படின்னு KS அழகிரி அவர்களே பேசினார்ல. ஒருவேளை இவ்வளவு வலுவான கூட்டணி, இது ஒரு வெற்றி கூட்டணியாக மக்கள் மன்றத்தில் தோன்றுகிற கூட்டணியாக ஒருவேளை இருக்கிற பட்சத்துல, இன்னொன்று அவர் மகளிர் நலத்திட்டங்கள், விடியல் பயணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் செஞ்சிருக்கிறதுனால பாருங்க, நம்ம தான் ஜெயிக்க போறோம், காங்கிரஸ் 20 மட்டும் வாங்கிக்கங்கன்னு சொன்னா என்ன நிலைப்பாடு எடுத்திருப்பாங்க. அவர்கள் இவ்வளவு விஷயங்களும் செய்ததுனால அந்த 25 என்பதை முதல்லயே அவங்க வந்து ஒரு சேவ் பண்ணிட்டாங்க. எப்படியா இருந்தாலும் 25 என்பது உறுதி. அதுக்கு மேல கிடைச்சதெல்லாம் உங்களுக்கு போனஸ். அந்த போனஸுக்காக தான் இந்த சுவாமிநாதன் என்னிடம் செல்வ பெருந்தகை பேட்டியில சொன்னாங்க. இதற்கு முன்பு இந்த பேட்டியில சொன்னாங்க, ஒரு கடந்த ஒரு 6 மாதத்திற்கு முன்பாகவே முதல்வர் நாங்க உங்களை ஒரு இடங்கள் கூட குறைக்க மாட்டோம் அப்படின்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. குறைக்கப்பட போவதில்லை. இவ்வளவு தூர பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் திமுக அவங்களுக்கான இடங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட திமுக ஃபார்முலா தான் இப்ப நடந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படித்தானே சொல்லலாம்? ஆமா, நிச்சயமா திமுக ஃபார்முலா தான் இப்ப வந்து எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. கரார் தன்மையோடு தான் காங்கிரஸை அணுகுவாங்க. அவர்களுக்கு கூடுதல் சீட்டு என்பது அவர்கள் எதிர்பார்க்கிற சீட்டா நிச்சயமாக இருக்காது.